அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீனானம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஆல்ரெடி எண்ணெயும் ஊற்றியாச்சு. வீடியோ ஆன் பண்ணுறேன்ட்டு எதுவும் நினைக்காதீங்க. இப்போ வடகம் போட்டு நல்லா மீனானத்துக்கு வடகம் போட்டால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு 10 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். ஆல்ரெடி ஒரு எலுமிச்சை சைஸ், பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி, ஒரு 3 தக்காளி, புளி, மசாலாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போது காஷ்மீரி வத்தத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். பாருங்கள், நல்லா அது மசாலா பச்சை வாடை போய் வதங்கி வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம அந்த மிக்ஸி தேங்காய் அரைச்சோம்ல அதை அலசி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாங்க. மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஆனை நல்லா கொதித்து வருது. முருங்கைக்காயை போட்டுடலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். இப்போது மீனானா நல்லா கொதித்து வந்துடுச்சிங்க. மீனை போட்டுடலாம். பாருங்கள், இது சீலா மீன், குட்டி சீலா. இதை உப்பு மசாலா போட்டு விரைவி வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு உரைக்கிட்டமே எனக்கு. அப்படி விரைவி வச்சு போட்டால் நல்லா தான் இருக்கும். போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை அப்படியே சிம்மிலேயே கொதித்து வரட்டும். அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், மீனான மாஷால்லாம் எவ்வளோ ஜோராக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் செஞ்சு நான் தானே சாப்பிட்றேன், உங்களுக்கு தெரியாதுல்ல. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு
கமெண்ட்டில் சொல்லுங்கள்.